ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டோரி ஆஃப் ஏ கிச்சன். நம்ம ரோட்டுக்கடை டேஸ்ட்லேயே காளான் எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். நம்ம ரோட்டுக்கடை காளான் தான் சொல்லுவாங்கன்னு பேர், ஆனால் அதில் காளானே இருக்காது, கோஸ் தான் அதிகமாக இருக்கும். 2 கைப்பிடி அளவு கோஸ் சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரு, 3 டேபிள் ஸ்பூன் மைதா, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, தேவையான அளவு சால்ட்டு. இது கூட நான் 1 பிஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். ஃபுட் கலர் சேர்த்தாதான் ரோட்டு கடையில் செய்கிற மாதிரியான ஒரு கலர் வரும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் கட் பண்ண 3 வெங்காயம், ஒரு தக்காளி, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 1 கைப்பிடி அளவு புதினா, 3 பட்டை, 2 கிராம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற கோஸை தனியாக எண்ணெயில் பொரித்து எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து 1 கொத்து கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நான் 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இது எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா. இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு இது கூட ஒரு டம்ளர் தண்ணி நான் ஊற்றிக்கிறேன். தேவையான அளவு சால்ட்டு, காரத்துக்கு இன்னும் கொஞ்சமாக சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இது இந்த மாதிரி தண்ணியாகவே இருக்கட்டும். இது கெட்டியாகிறதுக்காக கார்ன்ஃப்ளவர் நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சாஸு கொதிக்கிறதுக்கு முன்னாடியே இறக்கிடுங்க. ஒரு பேனில் ஒரே ஒரு கரண்டி இந்த சாஸ் ஊற்றிட்டு நம்ம பொரித்து வச்சுருக்கிற கோஸை இதில் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விடுங்க. ஒரு கரண்டி வச்சுட்டு இந்த மாதிரி குத்தி நல்லா கிண்டுங்க. ரோட்டுக்கடை காளான் சாப்பிடும்போது பார்த்துருப்பீங்க, செய்கிறவங்க ஃபஸ்ட்டு மசாலா தண்ணி மாதிரி ஒன்று ஊற்றிட்டு அதுக்கப்புறமா பொரித்து வச்சுருக்கிற கோஸை சேர்த்து இதே மாதிரி மெத்தட் தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. இவ்வளோ நாள் நீங்கள் பார்க்கலனா கூட இதுக்கப்புறம் காளான் சாப்பிட போகிறப்ப கண்டிப்பாக பாருங்கள். இதே மாதிரி மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.